லஞ்ச் டைம் ஆனால் போதும் வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ருசியாக கிடைக்கிற சாப்பாடு, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கிற சாப்பாடு இந்த தக்காளி குஸ்கா. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கடலெண்ணெய், நெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குன மல்லி, புதினா இலை, 2 தக்காளியை கட் பண்ணி அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ரெடிமேட் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் தனியாக அரைச்சி வச்சுருந்தாலும் அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஊற வச்சிருக்கிற பிரியாணி குருணை அரிசியும் சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். உப்பு காரை செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றி ரைஸ் எல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ லைட்டாக ஒரு கிளறிட்டு மேலே வாழை இலை வச்சு மூடிடுங்க. திரும்பவும் கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு மேலே குக்கர் வச்சு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் தம்மில் வைங்க. அவ்வளோதான், கமகமன வாசனையோட தக்காளி குஸ்கா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் உடனே சாப்பிட்றக்கூடாது. ஒரு வாழை இலையில தக்காளி குஸ்கா வச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி அந்த வாழை இலை ஃப்ளேவரோட சுட சுட ஒரு முட்டை ஆம்லெட் வச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற தக்காளி சாதம் மாதிரி இது இருக்காது. அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரெகுலராக ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.